நிஜ உலகின் மாயம். ஒரு சிறிய அறையில் முகிலன் அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் கைபேசியின் திரையையே பார்த்துக் கொண்டிருந்தன. திரையில் வண்ண பொம்மைகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் முகிலன் முகத்தில் சிரிப்பே இல்லை. அவனது அக்கா யாழினி அங்கு வந்தாள். முகிலா, வெளியே வா, தோட்டத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது என்று அழைத்தாள். ஆனால் முகிலன் தலையை நிமிர்த்தவே இல்லை. யாழினி ஒரு பெரிய அட்டைப்பெட்டியை கொண்டு வந்தாள். சரி, நீ வரவில்லை என்றால் நான் மட்டும் இந்த விண்கலத்தில் ஏறி நிலாவுக்கு போகிறேன் என்று சத்தமாகச் சொன்னாள். யாழினி அந்த பெட்டிக்கு ஜன்னல்கள் செய்தாள். பழைய வண்ணத்தாள்களைக் கொண்டு அதை அலங்கரித்தாள். அது இப்போது ஒரு அழகான விண்கலம் போல மாறியிருந்தது. கைபேசி திரையில் பார்த்ததை விட இந்த விண்கலம் முகிலனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் மெதுவாக எழுந்து அக்காவிடம் வந்தான். நானும் நிலாவுக்கு வரட்டுமா என்று கேட்டான். நிச்சயமாக, ஆனால் விண்கலத்திற்கு இன்னும் எரிபொருள் தேவை என்றாள் யாழினி. இருவரும் சேர்ந்து தோட்டத்தில் இருந்த காய்ந்த இலைகளையும் குச்சிகளையும் சேகரித்து பெட்டியின் உள்ளே போட்டார்கள். 3, 2, 1 புறப்பட்டது விண்கலம் என்று இருவரும் கத்தினார்கள். அவர்கள் அந்த பெட்டியை தூக்கிக் கொண்டு தோட்டத்தைச் சுற்றி ஓடினார்கள். நிஜமான காற்று முகிலனின் கன்னத்தை வருடியது. அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்தார்கள். அங்கு ஒரு எறும்பு கூட்டம் வரிசையாகச் செல்வதை முகிலன் கவனித்தான். அக்கா, பாரு, இவை கைபேசியில் வரும் எறும்புகளை விட எவ்வளவு வேகமாகச் செல்கின்றன என்றான் வியப்புடன். யாழினி ஒரு பந்தை கொண்டு வந்தாள். இருவரும் மாலையில் விளையாடினார்கள். முகிலனின் முகம் இப்போது சூரியனைப் போல பிரகாசித்தது. கைபேசியில் இல்லாத ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைத்தது. இரவு வந்தது. முகிலன் கைபேசியை தொடவே இல்லை. அவன் தன் அக்காவிடம் ஓடி சென்று, நாளைக்கு நாம் கடலுக்கு போக ஒரு கப்பல் செய்யலாமா என்று கேட்டான்.